அனைவருக்கும் வணக்கம் and a very happy Wednesday. எப்போ மாதிரி இன்னைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து நம்ம சேனல்ல OnePlus Nord CE vs iQOO Z3 இந்த ஸ்மார்ட் போனுடைய கம்பேரிசன் வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். ஸோ நீங்க ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்னைக்கு அப்டேட்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த POCO F3 GT இதோட ஒரு ரூமர்ட் லான்ச் டேட் வந்து ரிவீல் ஆயிருக்கு. அது என்னன்னு பார்த்துக்கலாம். சாம்சங் தரப்புல இருந்து சீப்பஸ்ட் 5G A52 லான்ச் ஆக போறத தகவல் வெளியா இருக்கு. அதோட டீடைல்ஸும் பார்த்துக்கலாம். அதோட Xiaomi and POCO ஸ்மார்ட் போனுக்கு எந்தெந்த ஸ்மார்ட் போனுக்கு Android 12 வரப்போகுது அப்படிங்கிற லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 572ல. இன்னைக்கும் Paytm Contest இருக்கு. டீடைல்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்னைக்கு முதல் அப்டேட்டு வாட்ஸ்அப் யூசர்ஸ் தான். ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபீச்சர் இப்போ ரோல் அவுட் பண்ண போகிறாங்க, மல்டி டிவைஸ் சப்போர்ட். ஸோ இந்த ஃபீச்சரில் ரொம்ப நாள் வாட்ஸ்அப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த ஃபீச்சர் வந்து இப்போ ஏர்லி ஆக்சஸ் ப்ரோக்ராமில் அவைலபிளாக இருக்கு. பீட்டா ப்ரோக்ராம் அப்டேட் பண்ணி வந்து செலக்டட் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், டெஸ்டிங்கும் பண்ணிக்கலாம். அகைன் மல்டி டிவைஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் 4 டிவைஸ் வரைக்கும் இனிமேல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன், டெஸ்க்டாப், டேப், லேப்டாப் எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை. அதோட இதில் எல்லாத்துலேயுமே இது எண்ட் டு எண்ட் என்கிரிப்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஏர்லி ஆக்சஸில் அவைலபிளாக இருக்குது. கூடிய விரைவில் அஃபிஷியலாக ரோல் அவுட் ஆகும். இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு புது ஃபீச்சர் வரப்போது, எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரிஸ் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி. அகைன் இந்த ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் சப்ஸ்கிரைபர் பேஸ்டாக வந்து கிரியேட்டர்ஸ் வந்து பண்ணலாம். யார் யாருக்கு தெரியணும் அப்படின்னு வந்து அவங்க செலக்ட் பண்ணி எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணலாம். அகைன் இந்த ஸ்டோரிஸை வந்து யாருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. அதோட வந்து பெய்டு யூசர்ஸ் வந்து இதை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த புது ஃபீச்சர் கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகலாம். மறுபடியும் ஒரு பிளாஸ்ட், இந்த வாட்டி ஃபோன் கிடையாது, ஸ்மார்ட் வாட்ச். இந்த வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வயசு பொண்ணுக்கு வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் ட்ராக் பண்ணுறதுக்காக வந்து கையில் கட்டியிருக்காங்க. அகைன் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. கிட்ஸுக்கான வாட்ச் மாதிரி தெரியுது இங்கே வந்து பிக்சர்ஸ் பார்க்கறதுக்கு. இந்த வாட்ச் வந்து அந்த பொண்ணு ஜஸ்ட் விளையாடிட்டு இருந்திருக்கா, சார்ஜ் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. விளையாடிட்டு இருக்கும்போது கையில் இருக்கும்போதே அப்படியே பிளாஸ்ட் ஆயிருக்கு. அகைன் அவளுக்கு வந்து 3rd டிகிரி பர்ன் ஆகி வந்து ஸ்கின்லலாம் வந்து கிராஃப்டிங் பண்ணுற அளவுக்கு, அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு வந்து பர்ன்ஸ் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இந்த இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் ஒரு ஸ்டேட்டில் நடந்திருக்கு. அங்கே இந்த மாதிரி கிட்ஸ் வாட்ச், அதாவது ஸ்மார்ட் வாட்ச் ரொம்பவே பாப்புலர். கிட்ஸுக்கான ஸ்மார்ட் வாட்சும் பாப்புலர், நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்படி பிளாஸ்ட் ஆகிறது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. கண்டிப்பாக வந்து பிராண்ட்ஸ் இதை கன்சிடர் பண்ணி கரெக்ட் பண்ணணும். Xiaomi உடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எஸ்பெஷலி மீ, ரெட்மி, போக்கோ பிராண்டு கீழே எதுலலாம் Android 12 அப்டேட் வரும், எதுலலாம் வராது அப்படிங்கிற லிஸ்ட் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குளோபலாக லான்ச் ஆனது, சைனாவில் லான்ச் ஆனது, இந்தியாவில் லான்ச் ஆனது, 3 டைப் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டும் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய லிஸ்ட் தான். லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ 11 அல்ட்ரா சீரிஸ் இருக்குது, மீ 10 சீரிஸ் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ரெட்மி உடைய K40 அண்ட் K30 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ரெட்மி உடைய Note 10 சீரிஸ், அதாவது 5G ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் இந்தியாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோனும் இங்கே இருக்குது. அகைன் போக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ உடைய F2 Pro, போக்கோ உடைய F3 GTயும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அகைன் X சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் அப்டேட் இருக்குது. M சீரிஸ்க்கும் வந்து M2, M2 Pro, அதுக்கப்புறம் M3, C3 இதுக்கெல்லாம் அப்டேட் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அகைன் Android 12 அப்டேட் வராத ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xiaomi உடைய Mi 9 சீரிஸ், Mi CC 9 சீரிஸ் எல்லாத்துக்கும் அப்டேட் கிடையாது. அகைன் ரெட்மி உடைய Note 9 சீரிஸில் இருக்கக்கூடிய எல்லாம் 5G அண்ட் 4G ஸ்மார்ட் ஃபோன். Android 12 அப்டேட் வராது அப்படிங்கிற மாதிரி இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை மீ யூசர், ரெட்மி, போக்கோ அப்படின்னா வந்து இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆப்பிளுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் iPhone 13 சீரிஸ் செப்டம்பரில் லான்ச் ஆகுது. இப்போ ரீசெண்டாக வந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mmWave டெக்னாலஜியோட இவங்க 5G சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ அடுத்ததாக வந்திருக்க தகவல் என்னென்னா புது கான்செப்ட் ரெண்டர் வந்து ஒன்று ரிவீலாக இருக்குது. இந்த கான்செப்ட் ரெண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டச் ஐடி, அதாவது வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வந்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட்லுக் ரிவீலாக இருக்குது. அகைன் இந்த சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கிட்ட இருக்குது. ஸோ வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ஆப்பிளுடைய iPhone 13 சீரிஸில் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படின்னு இங்கே கான்செப்ட் ரெண்டரில் தெரிய வந்திருக்கு. ஃபைனலாக சாம்சங் தரப்புலேருந்து ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி F22 இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் சேல் ஃப்ளிப்கார்ட்டில் ஜூலை 13th அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 12,499. இனாகிரேட்டரி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,499க்கு இது அவைலபிளாக இருக்குது. இன்னொரு ஸ்டோரேஜ் வேரியன்ட்
6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் உங்களுக்கு 14,499 லான்ச் பண்ணியிருக்காங்க. அகைன் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் M32 மாதிரி உங்களுக்கு மீடியாடெக் ஹீலியோ G80ல கொடுத்துருக்காங்க. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், HD ப்ளஸ் டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. கூடவே சூப்பர் AMOLED பேனல். மற்ற ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு மேசிவ் பேட்டரி 6000 mAhோட. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட சாம்சங் கேலக்ஸி F22 உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஜூலை 13லேருந்து அவைலபிளாக இருக்கும். நத்திங் பிராண்டுக்கு ட்ரூலி வயர்லெஸ் பட்ஸ் உடைய லான்ச் ஜூலை 27 அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அகைன் இந்த லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் கிடையாது, குளோபல் லான்ச்சும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ குளோபலாக அதாவது யூரோப்பில் இவங்க லான்ச் பண்ணுற இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மணி வேல்யூக்கு இது 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு யூரோப்பில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் யூரோப் ப்ரைஸ்லேருந்து இந்தியாவில் கம்மியாக தான் லான்ச் பண்ணுவாங்க. பட் 10,200 இதோட விலை அப்படின்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சாம்சங்குடைய A சீரீஸ்லேயே ரீசெண்டாக லான்ச் ஆனதில் A52 நிறைய பேருடைய ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸ் அண்ட் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. பட் இந்தியாவில் இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக தான் இவங்க கொண்டு வந்திருந்தாங்க. குளோபலாக தான் 5G லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் ஆகஸ்ட் இல்லைனா ஜூலை எண்டில் வந்து இதோட 5G வெர்ஷன் இந்தியாவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் அவுட்லுக், டிசைன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் A52 4G எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க போது. ப்ரைஸும் அதே அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒரு அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி A52 சீரீஸில் வரலாம் அப்படின்னு தெரியுது. பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா வந்து நீங்கள் பிசிலையும் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் மூலியமாக விளையாடலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே பப்ஜி வந்து இந்தியாவில் அவைலபிளாக தான் இருக்குது. ஏன்னா மொபைல் தான் பேன் பண்ணியிருந்தாங்க. பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இருந்தாலுமே வந்து கிராஃப்டன் வந்து பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவும் வந்து உங்களுக்கு பிசியில் கொண்டு வராங்க. ஸோ அகைன் வந்து ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் மூலியமாக இதை நீங்கள் விளையாடலாம். ரியல்மியுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் RMX3366 வந்து Geekbenchல லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே லிஸ்டிங் ஆனதுலேருந்து இதில் சிப்செட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே தெரிய வந்திருக்கு. இது Snapdragon 870ல லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் தெரியுது. கூடவே வந்து UFS 3.1 ஸ்டோரேஜோட இதுவும் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்ஸோட கொண்டு வரலாம். அகைன் இது ரியல்மியுடைய X சீரீஸில் சைனாவில் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. ஸோ ரியல்மியுடைய X சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ரியல்மி X9 ப்ரோவாக வந்து சைனாவில் இந்த மாதமே லான்ச் ஆகலாம். இந்தியாவில் நம்ம ஆகஸ்ட் கிட்டே எதிர்பார்க்கலாம். ரெட்மியுடைய ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப நாளாக ரூமர்ஸில் இருந்தது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மியுடைய K40 Ultra அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அகைன் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய Redmi K40 கேமிங் எடிஷன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இதுவும் மீடியாடெக் டைமென்சிட்டி 1200. இதுவும் உங்களுக்கு AMOLED பேனல் கொடுக்குறாங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், கூடவே 5000 mAh பேட்டரி, 64 மெகாபிக்சல் குவாட் கேமரான்னு எல்லாமே வந்து உங்களுக்கு Redmi K40 கேமிங் எடிஷன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். பட் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங் எடிஷனில் உங்களுக்கு ட்ரிகர் பட்டன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து உங்களுக்கு வித்தியாசமான அவுட்லுக் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் வந்து குளோபலாக POCO பிராண்டிங் கீழே லான்ச் ஆகுது. இந்தியாவிலையும் வந்து POCO F3 GTன்னு இவங்க கொண்டு வராங்க. ஸோ பார்க்கலாம் எந்த அவுட்லுக்கில் இந்தியாவில் கொண்டு வராங்கன்னு. அதோட இந்தியாவிலையும் POCO F3 GT பிஸ் சர்டிஃபிகேஷன் லிஸ்டிங் ஆயிடுச்சு. அகைன் இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சைனாவில் கேமிங் எடிஷன் இருந்ததோ அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஸோ இதோட லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஆகஸ்ட் 1st வீக் இல்லைனா 1st to 10th லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. எக்ஸாக்ட் டேட் தெரியல, பட் ஆகஸ்ட் 10th இது இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை POCO F3 GTக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆகஸ்ட் 1st வீக் இல்லைனா 10th இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். இன்ஸ்டாகிராமில் என்ன புது ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டாமல் சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் OnePlus Pad. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ராம்குமார். கங்க்ராச்சுலேஷன் ராம்குமார். நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm gift வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.